விநாயகன் 55 மாண்புமிகு உறுப்பினர் சேகர், மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பரமத்தி வேலூர் தொகுதிக்குட்பட்ட பிளிக்கல்பாளையம் பகுதிக்கு கபிலர்மலை பகுதியிலிருந்து 110 கிலோவாட் துணை மின் நிலையம் மற்றும் கொடுமுடியிலிருந்து 110 கிலோவாட் துணை மின் நிலையம் ஆகிய துணை மின் நிலையங்களிலிருந்து சீரான மின்னோட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. பிளிக்கல்பாளையம் பகுதியில் மின் தேவையை பூர்த்தி செய்ய தற்சமயம் இத்துணை மின் நிலையங்களே போதுமானதாகும். எனவே புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அவசியம் தற்போது எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சேகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அன்னார் அவர்களுக்கும், எங்களுடைய கொறடா வேலுமணி அன்னார் அவர்களுக்கும், எங்கள் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதியிலே பிளிக்கல்பாளையத்தினுடைய சுற்று வட்டார பகுதிகளிலே அதாவது காவேரி பாசன விவசாய பகுதியாக உள்ளதாலும், விவசாய மின் மோட்டார் அதிகமாக உள்ளதாலும், காவேரி ஆற்றின் குடிநீர் பம்பு செட்டுகள் அதிகம் உள்ளதாலும், நாட்டு சர்க்கரை ஆழக்கொட்டாய்கள் அதிகம் இருப்பதாலும் அப்பகுதியிலே மின் தேவை அதிகமாக உள்ளது. இப்பகுதியிலிருந்து பிளிக்கல்பாளையத்திலிருந்து துணை மின் நிலையங்கள் பார்த்தால் ஜேடர்பாளையம், கபிலர்மலை, பரமத்தி வேலூர் ஆகிய மின் நிலையங்கள் 9 to 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அது மட்டும் இல்லை, கொடுமுடியிலிருந்து காவேரி ஆற்றின் குறுக்கே மின்கம்பங்கள் அமைந்துள்ளது. வெள்ளக்காலங்களிலே மின் விநியோகம் துண்டிக்கப்படுகிறது. ஆகவே இப்பகுதியினுடைய துணை மின் நிலையம் அமைக்க, துணை மின் நிலையம் நடப்பாண்டே அமைத்து தர பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்டாலே புரிஞ்சுக்கிடுவாங்க. அமைச்சர் பதில் எப்படி டக் டக்குன்னு சொல்றாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் கூடுதலாக தேவை ஏற்பட்டுக்கொண்ட அந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 1599 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பரமத்தி வேலூரில் 502 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. கூடுதலாக நாமக்கல் மாவட்டத்திற்கு 5 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பிளிக்கல்பாளையத்தில் அரசு எங்களுடைய துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதை எடுத்துக்கொள்வதற்கு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.